பேர் சர்புதீன். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் சென்னை மவுண்டூரில் கடை 8 வருஷமாக வச்சுருக்கேன். பட் எனக்கு பேசிக்காக தான் தெரியும். பட் பேசிக்னா உங்களுக்கு மைக்கு, ஸ்பீக்கர், டிஸ்பிளே, ஃபிங்கர், சார்ஜிங் நெட்டு இது வேணால் மாற்றுவேன். மொபைல் எக்ஸஸ் கடை வச்சுருக்கேன். பட் ஐசி லெவலில் போனால் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க ஆசைப்பட்டேன். பட் யூடியூப்பில் நிறைய இது நான் பார்த்தேன். பட் சர்வீஸ் சென்டர் எங்கே நல்லாவும் பார்த்தேன். அந்த வியூவை பார்த்தேன். எனக்கு அப்போ தான் ஜி-ஸ்டார் மொபைல் அந்த வியூ சொல்லிக் கொடுத்த அந்த வியூ கோச்சிங் யூடியூப் நிறைய பார்த்தேன். அதில் என்னென்னா கொஞ்சம் கோச்சிங் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும். அந்த யூடியூப் நல்லா இருந்தது. அந்த சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா இருந்தது. ஈஸியாக புரிய மாதிரி இருந்தது எனக்கு. பட் நான் அடுத்தது அந்த வியூ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வியூவை பார்த்தேன். அது கொஞ்சம் அவங்க சொல்லும்போது நல்லா புரிஞ்சுது. பட் அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த ஜி-ஸ்டார் மொபைல் நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது எனக்கு. பட் அதனால தான் இங்கே வந்தேன். பட் நான் வந்து இங்கே யூடியூப் சேனல் பார்க்குறது இங்கே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட கொஞ்சம் அட்வான்ஸானது இருக்குது. ஈஸியாக இப்போ நம்ம மைக்கு மாற்றோம். பட் மைக்கு மாற்றி நம்ம மைக் கேட்கலன்னா அது அடுத்த ஸ்டெப் என்ன அதுக்கு கற்றுனா அந்த லைன் செக் பண்ணணும். மெயின் அதுதான் நமக்கு தேவை. இப்போ மைக்கு ஸ்பீக்கர் இங்கே யாருன்னா மாற்றலாம். பட் அது மாற்றியும் கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுறது, அது ட்ராக் செக் பண்ணணும். அதுதான் மெயினாக இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். மெயினாக தான் நமக்கு தேவை. எல்லாமே மைக்கு ஸ்பீக்கர் இங்கே மாற்றலாம். பட் மாற்றியும் சிலது கேட்காது. அதுக்காக ட்ராக் மொபைல் மல்டிபிள் வச்சு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஈஸியாக இருந்தது. அடுத்து ஐசி ரீபால் பண்ண எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. EMCனா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. பெஸ்ட்டு எனக்கு நான் அங்கே சென்னையில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. பட் ஆனால் கோச்சிங் பார்த்துவேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது. நீங்கள் கற்று நல்லா இருந்தது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இங்கே வரணும்னா பெஸ்ட் வரலாம், நம்பிக்கை வரலாம். பட் உங்களுக்கு தெரிய வச்சுன்னா கேட்டால் டவுட் ஈஸியாக நமக்கு புரியும்போது சொல்லித்தாங்க. சப்போஸ் ஒரு ஒன் டைம் நம்ம புரியலன்னா திருப்பி கேட்டால் நமக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம புரியறதுக்கு நம்ம ஈஸியாக நமக்கு நம்ம மெத்தட் எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுத்தா புரியும், அதே மாதிரி சொல்லித் தராங்க. நமக்கு ஈஸியாக புரியுது. பட் எது டவுட்டு மொபைலை பற்றி எது டவுட்னா கேட்கும். பட் ஈஸியாக சொல்லித் தராங்க. அது மாதிரி சாஃப்ட்வேர் செக்ஷனு, EMCC, பவர் ஐசி, CPU அது எப்படி மாற்றணும், அந்த ஐடியா செக் அந்த எப்படி மாற்றினா ஈஸி மெத்தட் எப்படி மாற்றினா அது சொல்லித்தாங்க. ஈஸியாக நமக்கு புரியுது. ஃபஸ்ட்டு ஐசி மாற்றுறதுக்கு நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பவர் ஐசி மாற்றினா எப்படி ஹீட் வைக்கணும், அதை எப்படி பேஸ்ட் வச்சு நம்ம எடுக்கணும், கொஞ்சம் பயந்தேன். பட் இங்கே வந்து நம்ம ட்ரைனிங் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பார்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த ப்ராக்டிக் நம்ம பண்ணும்போது தான் அது இவ்வளோ தானா ஈஸியாக இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. பட் இதை பார்த்து நீங்கள் யாரா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தால் கண்டிப்பாக நம்பிக்கை ஆகலாம். அது 100% ஓகே. தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் பழனி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வரேன். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து டிவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடவே சின்ன மொபைல், கீபேட் மொபைலெல்லாம் வரும். அதில் ஸ்பீக்கரு, ரிங்கரு, ஃபஸ்ட்டு எப்படி மொபைலை டிஸ்கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரெல்லாம் மாற்று அப்படியே நானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் போக அந்த ஆண்ட்ராய்டு மொபைலெலாம் வரும்போது அதில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது. சரி, இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. நிறைய யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நிறைய வீடியோ பார்ப்பேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து ஜி-ஸ்டார் மொபைல் கேர் வந்து வீடியோ பார்க்கும்போது அவங்க எடுத்து தேரி வந்து எனக்கு பிடிச்சது. சரின்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சதில் அவங்க எனக்கு வந்து 100% நம்பிக்கை கொடுத்தாங்க. சரி, நானும் ஜி-ஸ்டார் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு ஒரு பயம் இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமான்னு பயம் இருந்துச்சு. வந்தனாலே உங்களுக்கு நாங்கள் இருக்கிற சப்போர்ட்டான்னு சொன்னாங்க. அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மொபைலில் எப்படி ஆப்ரேஷன் ஆகுது, மொபைலு அதில் என்னென்ன செக்ஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ எப்படி நம்ம செக் பண்ணுறது. இப்போ ஒரு செக்ஷன் வந்து இன்னொரு செக்ஷனுக்கு ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த செக்ஷன் நம்ம எப்படி ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, CPU, EMC எப்படி அதை ரிமூவ் பண்ணி ரீபாலிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் EMC வந்து UFI பாக்ஸோட கனெக்ட் பண்ணி அதில் உள்ள டேட்டாவில் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, மறுபடியும் அதை ரைட் பண்ணி எப்படி நம்ம வந்து செய்கிறது அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா ஜி-ஸ்டாருக்கு வந்து ஜாயின் பண்ணி. என்னோட பேர் சேகர், திண்டுக்கல் மாவட்டத்தில் வரேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜி-ஸ்டாரை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு பேசிக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. மொபைல் கடை வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக பேசிக்னா சார்ஜிங் பின்னு, டிஸ்பிளே கனெக்டரு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது மற்றெல்லாம் பார்ப்பேன். எனக்கு ஓரளவுக்கு அதே போதும் திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் வேறு அட்வான்ஸ் லெவலில் பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. கடை வைக்கிறதே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அடுத்து கடை ரன் பண்ண முடியுமான்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் போர்டு லெவலில் படிக்கணுன்றதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். நான் மதுரையில் சர்ச் பண்ணேன், சென்னையில் சர்ச் பண்ணேன், எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து இவங்க சொல்லித்தரது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டீட்டெயிலாக இருந்துச்சு. யூடியூப்லேயே ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. திருப்பி அவங்க கால் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, யூடியூப்பில் வந்து சொன்னது பாதி தான், உங்கள் கிளாஸ்க்கு வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னாங்க. சரி பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் கடை வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த கடை வாங்கினதுக்கு வந்து இங்கே படித்தது வந்து கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. எனக்கு தியரிட்டிக்கல் லெவலில் எல்லாமே ஓகே.
போர்டு லெவலில் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு எனக்கு போர்டு லெவலில். எனக்கு கொண்டு நான் நீ போய் திருப்பி மறுபடியும் கடையில் போய் உட்காந்தோம்னா எனக்கு ஃபுல்லாக போர்டு லெவலில் ஃபுல்லாக வந்து பார்த்துருவேன் நான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஜிஸ்டார் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு. நான் திருப்பி மறுபடியும் இன்னும் ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன், நம்ம ஃபஸ்ட்டு நான் போகிறேன்டா, போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். எனக்கு நன்றி ஜிஸ்டார். என் பேர் ஹரிக்குமார், வெள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன். யூடியூப் பார்த்து தான் வந்தேன் ஆக்சுவலாக. நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சென்டரில் ட்ரைனிங் போயிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் தான் போனேன். ஸோ ஒரு 2 வருஷமாக இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அட்வான்ஸ்லாம் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்தது. பேசிக்லேயுமே ஒரு சில ஸ்ட்ரகிளிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டோட ரிவ்யூ கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ வந்த அப்புறம் முதல்ல டவுட்டாக தான் வந்தேன். ஸோ அப்புறம் இப்போது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பேசிக்குன்றதை தவிர்த்து இப்போ இஎம்எம்ஸ் கூட எனக்கு ஃபுல் கிளியர் தான். சூப்பர் தான், எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சூப்பராக இருந்தது. கிளாஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தது. நல்லபடியாக முடிஞ்சுது. நல்லாயிருக்கு கிளாஸ். இதுக்கப்புறம் போயிட்டு என்னால் கண்டிப்பாக சர்வீஸ் வந்து கிளியராக பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் ஆகட்டும், இஎம்எம்சி ஆகட்டும், ஜியோஃபை எக்ஸட்ரா எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். கன்ஃபியூஸ் இருந்தால் தூக்கி போட்டுருங்க, கன்ஃபியூஸாக வேண்டாம். ஸோ நீங்கள் 0 டவுட்டில் நீங்கள் வரலாம். இங்கே எந்த டவுட்டுமே வேண்டாம். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்களோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது 100% இங்கே கிடச்சிரும். அது சமயம் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், வேறு எதுவும் பிளான் பண்ணவே வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ராஜ், நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மொபைல் கற்றுக்கணும் ஆசை. சேலத்துலேருந்து ஈரோடு எல்லா இடத்துலையும் கேட்டேன். அந்த இடத்துல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டூல்ஸும் சரியாங்களா இல்லை. இங்கே உனக்கே ஒரு 2 பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். சனிக்கிழமை தான் ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. சரி அன்றைக்கி நான் அட்வான்ஸ் தரலாம், இது வந்து அட்வான்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு பிடிச்சிட்டு அப்படி ஜாயின் பண்ணி வந்தேன். ஆனால் வந்து எனக்கு பார்த்தோன்னே நல்லா பிடிச்சி நல்லா வந்து சொல்லித்தராங்க. பேசிக்லேருந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேரு, ஐசி ரீபாயிலிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷமாக தறி தான் ஓட்டினேன். இருந்தாலும் இது 6 வருஷமும் தறி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் இது கற்றுக்கணும் ஒரு ஆசை. ஆனால் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் யார் வேணால் நம்பிக்கையாக வந்து தாராளமாக அது கற்றுக்கலாம். ஜிஸ்டார் மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் நம்பிக்கையோடு வந்து. எனக்கு நீட்டாக சொல்லித்தராங்க. எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் சரி கோச்சிக்க மாட்டாங்க. நம்மளை தம்பி அண்ணன் தம்பி மாதிரி நல்லா நீட்டாக பழகி சொல்லித்தராங்க. நான் எத்தனை கொஸ்டின் வேணால் கேட்டுக்கிறேன், எனக்கு கோச்சதுலாம் கிடையாது. நீங்கள் திரும்ப கேட்டாலும் நீட்டாக சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சார் இருக்கிறாங்க. அண்ணன் மாதிரி பழகுவாங்க. 2 பேருமே நீட்டாக சிரித்து எது கேட்டாலும் நீங்கள் டவுட் தாராளமாக கேட்டுக்கலாம். தாராளமாக சொல்லி தருவாங்க. நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகலாம். நீங்கள் தாராளமாக பழகலாம். நான் பார்த்தீங்கன்னா இல்லாத கொஸ்டின்லாம் கேட்பேன். தெரிஞ்சது எல்லாம் கேட்பேன். சின்ன காமெண்ட் எப்படி காட்டுறது எல்லாம் கேட்பாங்க. சிரிச்சுட்டு எதாக இருந்தாலும் நீட்டாக சொல்லி தருவாங்க. கோவப்பட மாட்டாங்க. தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.